ஈரோடு சென்னிமலை அருகே பள்ளி வேன் கிளட்ச் பெடலில் வாட்டர் பாட்டில் சிக்கியதால் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அம்மாபாளையம் பகுதியில் 16 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்களுடன் பள்ளி வேன் சென்றது. அப்போது கிளட்ச் பெடலில் வாட்டர் பாட்டில் சிக்கியதால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பள்ளி மாணவர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சென்னிமலை போலீசார் கிரேன் மூலம் வேனை அப்புறப்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பிள்ளையார்குளம் கிராமத்தில் அரக்காசு அம்மன் கந்தூரி விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 300 ஆண்டுகள் பழமையான அரக்காசு அம்மனை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்று கூடி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 101 கிடாய்கள் 101 சேவல்களை பலியிட்டு 1500 கிலோ கறியை சமைத்து பக்தர்களுக்கு அசைவ உணவு அன்னதானமாக பரிமாறப்பட்டது. சென்னை பாடியில் உள்ள படவட்ட அம்மன் கோவிலில் நவராத்திரி நிகழ்ச்சி வித்தியாசமான முறையில் கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் சமயபுரத்து மாரியம்மன், பெரியபாளையத்து பவானி அம்மன், பச்சை அம்மன், ஆதிபராசக்தி அம்மன், துர்க்கை அம்மன் என பல்வேறு அம்மன் வேடம் அணிந்து கொலு பொம்மையாக காட்சியளித்தனர். அவர்களுக்கு பெண்கள் பூஜைகள் செய்து வழிபட்டது காண்போரை வியக்கும்படி அமைந்தது. மதுரை அலங்காநல்லூர் அருகே கிணற்றில் மூழ்கி 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். மதுரை கிரைம் பிரான்ச் பகுதியைச் சேர்ந்த கெங்காதரன் மகன் அபுதாஹீர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அலங்காநல்லூர் அருகே உள்ள கோட்டைமேடு விவசாய கிணற்றில் குளித்தார். அப்போது அபுதாஹீர் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இபிஎஸ் பரப்புரையின் போது கூட்டணி கட்சி கொடி கம்பி விழுந்ததில் அதிமுக தொண்டர் காயமடைந்தார். தோகமலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்ட போது கூட்டணி கட்சி தொண்டர் இரும்பு கம்பியிலான கொடியை அசைத்துக் கொண்டிருந்தார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் அந்த கம்பி தவறுதலாக கீழே விழுந்ததில் அதிமுக தொண்டர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.